வணக்கம். வைட்டமின் ஏவின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது உடலில் வைட்டமின் ஏவின் பங்கு, வைட்டமின் ஏ குறைபாட்டின் காரணங்கள் மற்றும் விளைவுகள், பரிந்துரைக்கப்பட்ட உட்கொள்ளல் மற்றும் உணவுகள். வைட்டமின் ஏ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின். இதை உணவு மற்றும் மருந்தின் மூலம் பெறலாம். வைட்டமின் ஏவின் இரண்டு முக்கிய வடிவங்கள் நம் உணவில் காணப்படுகின்றன. ஒன்று ரெட்டினால் மற்றும் ரெட்டினைல் எஸ்டர் ஆகியவற்றை உள்ளடக்கிய ப்ரீஃபார்ம்ட் வைட்டமின் ஏ ஆகும். இது விலங்கிலிருந்து பெறப்படுகிறது. இரண்டாவது வடிவம் ப்ரோ வைட்டமின் ஏ. இதில் ஆல்பா கேரோட்டின், பீட்டா கேரோட்டின் மற்றும் பீட்டா கிரிப்டோசாந்தின் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் தாவரங்களிலிருந்து பெறப்பட்டவை. விலங்கிலிருந்து வரும் ப்ரீஃபார்ம்ட் வைட்டமின் ஏ வைட்டமின் ஏவின் செயல் வடிவில் உள்ள வைட்டமின் ஏ ஆகும். அதே சமயம் தாவரங்களிலிருந்து வரும் ப்ரோ வைட்டமின் ஏ ஒரு செயலற்ற வடிவமாகும். செரிமானத்தின் போது அது ரெட்டினாலாக மாற்றப்பட வேண்டும். ரெட்டினால் செயலில் உள்ள வடிவம். 12 மைக்ரோகிராம் பீட்டா கேரோட்டின் 1 மைக்ரோகிராம் ரெட்டினாலாக மாறப்படுகிறது. இந்த மாற்றம் குடலில் ஏற்படுகிறது. இது உடலுக்கு தேவைப்படும் வரை கல்லீரலில் உறிஞ்சப்பட்டு சேமிக்கப்படுகிறது. வைட்டமின் ஏ பல உடலியல் செயல்பாட்டிற்கு அவசியம். இது பார்வையில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் கண்களின் சரியான செயல்பாட்டை பராமரிக்கிறது. ரோடாப்சின் உருவாவதற்கு வைட்டமின் ஏ தேவைப்படுகிறது. ரோடாப்சின் என்பது கண்களில் உள்ள ஒரு நிறமி ஆகும். இது இரவில் பார்க்க உதவுகிறது. ரோடாப்சின் குறைபாடு மங்கலான வெளிச்சத்தில் பார்க்கும் திறனை கணிசமாக குறைக்கும். சருமத்தை பழுதுபார்த்தல் மற்றும் பராமரிப்புக்கு வைட்டமின் ஏ முக்கியமானது. இது செல் வளர்ச்சி மற்றும் பிரிவுக்கு துணை புரிகிறது. பல்வேறு உறுப்புகளின் உருவாக்கம் மற்றும் பராமரிப்பில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணமாக இதயம், நுரையீரல், சிறுநீரகம் போன்றவை. வைட்டமின் ஏ ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நமது செல்களை ஃப்ரீ ரேடிக்கல்களால் சேதப்படாமல் பாதுகாக்கின்றன. ஃப்ரீ ரேடிக்கல்கள் இயற்கையாகவே உடலில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை உடலில் அதிகமாக இருக்கும்போது தீங்கு விளைவிக்கும். எனவே வைட்டமின் ஏ ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்தை குறைக்கிறது. வைட்டமின் ஏ உடலில் மற்ற செயல்களையும் கொண்டுள்ளது. இது அனைத்து திசுக்கள் மற்றும் உறுப்புகளின் வலிமையையும் செயல்பாட்டையும் பராமரிக்கிறது. தோல், சுவாசக்குழாயின் புறணி, குடல், உள்காது மற்றும் கண் போன்றவை. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிப்பது மற்றொரு உதாரணம். புதிதாக பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் வைட்டமின் ஏ முக்கியமானது. இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. கொலஸ்ட்ரமில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. கொலஸ்ட்ரம் என்பது பிரசவத்திற்கு பிறகு ஒரு தாயால் உற்பத்தி செய்யப்படும் முதல் தாய்ப்பாலாகும். பிரசவித்த 1 மணி நேரத்திற்குள் குழந்தைக்கு இதை கொடுக்க வேண்டும். கொலஸ்ட்ரமின் கூடுதல் நன்மைகள் மற்றொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளன. மேலும் அறிய எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். அடுத்து நம் உடலில் வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம். அதன் குறைபாட்டின் மிகவும் பொதுவான விளைவு ஜீரோப்தால்மியா ஆகும். இது வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் கண் நோய்களின் குழுவாகும். அதன் அறிகுறிகள் பல்வேறு நிலைகளில் முன்னேறும். முதல் அறிகுறி மாலை கண் நோய். இந்த நிலையில் பகலில் பார்வை நன்றாக தெரியும்.
இரவில் அல்லது குறைந்த வெளிச்சத்தில் பார்ப்பது கடினம். குறைபாடு அதிகரிக்கும் போது கண்கள் வறண்டு மந்தமான மற்றும் சுருக்கமாக மாறும். இந்த குறைபாட்டின் மற்றொரு குறிப்பிட்ட அறிகுறி பைடாட் புள்ளிகள் ஆகும். இவை கண்ணின் ஓரத்தில் தோன்றும் ஒழுங்கற்ற வடிவ நுரைப்பொருட்கள். இந்த அறிகுறிகள் அனைத்தும் நீண்ட கால பற்றாக்குறையை சுட்டிக்காட்டுகின்றன. வைட்டமின் ஏ குறைபாட்டின் கடுமையான மற்றும் திடீரென ஏற்படும் அறிகுறிகளை பார்ப்போம். கார்னியா வறண்டு போவதால் கண்ணீர் மற்றும் ஈரத்தன்மையின் குறைவு ஏற்படுகிறது. கார்னியா என்பது கண்ணின் கருப்பு பகுதியை உள்ளடக்கிய நிறமற்ற ஒளி புகும் பகுதியாகும். இதற்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அது கார்னியல் அல்சருக்கு வழிவகுக்கும். கருவெளியில் புண்கள் தோன்றி கண்கள் வீக்கமடையும். குறைபாட்டின் மிக கடுமையான வடிவம் கெராட்டா மலேசியா ஆகும். இதில் 1/3 கார்னியா பாதிக்கப்படும். முழு கார்னியாவும் தடினமாக மாறி பின்னர் உருகும். வைட்டமின் ஏ குறைபாட்டின் இந்த அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். பிந்தைய கட்டங்களில் அறிகுறிகள் தீவிரமடையும் போது கண் முழுமையாக தெரியாமல் போகும் அபாயம் உள்ளது. இதுபோன்ற சமயங்களில் மரணத்திற்கான அபாயமும் அதிகம். மற்றொரு முக்கிய விளைவு கடுமையான தொற்று நோய்களின் அதிக ஆபத்து. உதாரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் தட்டம்மை. நோய் தொற்று உடலின் வைட்டமின் ஏ தேவையை மேலும் அதிகரிக்கிறது. இது பற்றாக்குறையை மோசமாக்குகிறது. இதன் விளைவாக குறைபாடு மற்றும் தொற்றின் ஒரு தீய சுழற்சி ஏற்படுகிறது. குறைபாட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைகிறது. வைட்டமின் ஏ குறைபாடு உள்ளவர்களுக்கு இரத்த சோகை ஏற்படும் அபாயமும் உள்ளது. சோர்வு மற்றும் வளர்ச்சி தடைப்படும். வறண்ட முடி, வறண்ட சருமம் மற்றும் பருக்கள் ஆகியவை வைட்டமின் ஏ குறைபாட்டின் மற்ற அறிகுறிகளாகும். கர்ப்பிணி பெண்களின் குறைபாடு குறைப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும். இது குறைந்த எடை கொண்ட குழந்தைகள் மற்றும் அவர்களுக்கு பிறப்பு குறைபாடுகளையும் ஏற்படுத்தும். புதிதாக பிறந்த சிசுக்களில் வைட்டமின் ஏ குறைபாடு அபாயமும் உள்ளது. வைட்டமின் ஏ குறைபாட்டின் அபாயத்தை அதிகரிக்கும் சில காரணிகளை பார்ப்போம். முதலாவதாக, வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை போதுமான அளவு உட்கொள்ளாமல் இருப்பது. மற்றொரு காரணி போதுமான அளவு கொழுப்பு உட்கொள்ளாமை மற்றும் அதன் உறிஞ்சுதல். எனவே குடல் மற்றும் கணைய நோய்கள் உள்ளவர்கள் ஆபத்தில் உள்ளனர். கல்லீரல் நோய் உள்ளவர்களுக்கும் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது. கல்லீரல் நோய்கள் உடலில் வைட்டமின் ஏவை சேமித்து வெளியிடும் திறனை குறைக்கின்றன. குழந்தைகள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு குறைபாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. ஏனெனில் அவர்களுக்கு வைட்டமின் ஏ தேவை அதிகமாக உள்ளது. குறைபாட்டை தவிர்க்க போதுமான அளவு வைட்டமின் ஏவை தவறாமல் உட்கொள்வது அவசியம். 1 முதல் 3 வயது வரையிலான குழந்தைகள் ஒரு நாளைக்கு 390 மைக்ரோகிராம்களை பெற வேண்டும். 4 முதல் 9 வயதுள்ள குழந்தைகள் ஒரு நாளைக்கு 510 முதல் 630 மைக்ரோகிராம் வரை பெற வேண்டும். இளம் பருவத்தினருக்கு ஒரு நாளைக்கு 770 முதல் 860 மைக்ரோகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 840 மற்றும் 1000 மைக்ரோகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் இது பரிந்துரைக்கப்படுகிறது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் ஒரு நாளைக்கு 900 முதல் 950 மைக்ரோகிராம் வரை எடுத்துக்கொள்ள வேண்டும். வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை பார்ப்போம். வைட்டமின் ஏ 2 உள்ளன: விலங்கு மற்றும் தாவரம்.
விலங்கில் உள்ள வைட்டமின் ஏ செயலில் உள்ள ரெட்டினாலாக காணப்படுகிறது. ஆடு மற்றும் கோழியின் கல்லீரல் வைட்டமின் ஏ நிறைந்தவை. ஒரு சிறிய கிண்ண ஆட்டு ஈரலில் 15,655 மைக்ரோகிராம் ரெட்டினால் உள்ளது. 2 கோழி கல்லீரல்களில் 3,486 மைக்ரோகிராம் உள்ளது. முட்டையின் மஞ்சள் கருவிலும் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. 2 முட்டையின் மஞ்சள் கருவில் 539 மைக்ரோகிராம் உள்ளது. 2 மேசைக்கரண்டி வெண்ணெய் சுமார் 250 மைக்ரோகிராமை கொண்டுள்ளது. 50 கிராம் செடார் சீஸ் சுமார் 300 மைக்ரோகிராமை கொண்டுள்ளது. 100 கிராம் புதிய கிரீம் 400 மைக்ரோகிராமை கொண்டுள்ளது. தாவர உணவுகளில் கெரோட்டினாய்டுகள் வடிவில் வைட்டமின் ஏ உள்ளது. கீரைகள் அதிகம் கொண்டுள்ளன. உதாரணமாக முருங்கைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, அகத்திக்கீரை. 100 கிராம் முருங்கைக்கீரையில் 17,542 மைக்ரோகிராம் உள்ளது. 100 கிராம் வெந்தயக்கீரையில் 9,254 மைக்ரோகிராம் உள்ளது. 100 கிராம் சிறுகீரையில் 8,553 மைக்ரோகிராம் உள்ளது. பீட்டா கெரோட்டின் நிறைந்த மற்ற உணவுகள் மாம்பழம், பப்பாளி, ஆப்ரிகாட் மற்றும் ஆரஞ்சு. ஒரு மாம்பழத்தில் சுமார் 300 மைக்ரோகிராம் உள்ளது. ஒரு கிண்ணம் பப்பாளியில் 115 மைக்ரோகிராம் உள்ளது. உட்கொள்ளலுடன் சரியான உறிஞ்சுதலும் முக்கியமானது. கெரோட்டினாய்டுகளை ஒப்பிடும் பொழுது ரெட்டினால் உணவில் எளிதில் உறிஞ்சப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க. இதன் பொருள் விலங்கிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் ஏ சிறப்பாக உறிஞ்சப்பட்டு சேமிக்கப்படுகிறது. இது செயலில் உள்ள வடிவத்திற்கு மாற்றப்பட வேண்டியதில்லை என்பதால் இது சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. வைட்டமின் ஏவின் அனைத்து உணவுகளும் சரியாக உறிஞ்சப்படுவதற்கு உணவில் சிறிது கொழுப்பு தேவைப்படுகிறது. செயலற்ற வடிவத்தை செயலில் உள்ள வடிவமாக மாற்றுவதற்கும் இது உதவுகிறது. எனவே உங்கள் உணவில் நல்ல தரமான கொழுப்புகளை சேர்த்துக் கொள்வது அவசியம். உதாரணமாக வெண்ணெய், சுத்தமான நெய், மீன், முட்டை, பருப்புகள் மற்றும் விதைகள். நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் தினசரி உணவில் இவற்றை சேர்க்கவும். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.